மெகா 24 நேயர்களுக்கு வணக்கம். மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் டாக்டர் தீபா லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அஜீர்ணம், புளி ஏப்பம், நெஞ்சு கரிச்சல், நெஞ்சு கொளுத்துதுங்க. எது சாப்பிட்டாலும் எடுத்துட்டு வருது. நான் பாருங்க, காலையில் சாப்பிட்டா நைட் வரைக்கும் சாப்பாடே இறங்க மாட்டேங்குதுங்க. இந்த வயிறு திம்முன்னு இருக்குது, புட்டாட்டம் இருக்குது அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க. அவங்களோட கொலைக்கீழ் டேர்ம்ஸில், அதாவது இன்டைஜஷன் அப்படின்றது அவங்க வயிறு திம்முன்னு இருக்கு, புட்டாட்டம் இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்றது. நெஞ்சு மேலேயே நிற்குது, எது சாப்பிட்டாலும் நெஞ்சு மேலேயே நிற்கிற மாதிரி இருக்கு அப்படின்றதெல்லாம் லேடிஸ் சொல்றது. ஆக்சுவலி இதை இன்னும் ஒரு சிலர் பாருங்க, இன்னும் சூப்பராக சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, இந்த மலைப்பாம்பு பார்த்தீங்கன்னா மேடம், ஆடை முழுங்கிட்டா அப்படியே படுத்து கிடக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி காலையில் 2 இட்லி சாப்பிட்டா போதும் மேடம், மறுநாள் வரைக்கும் அது வயிற்றுலேயே இருக்குது, அப்படியே படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. எதுவும் பார்த்தீங்களான்னா, நம்ம சராசரி வேலைகளே செய்ய முடியல, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கு, வயிறே என் வயிறே எனக்கு ரொம்ப பாரமாக இருக்கு, இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, சிம்பிள் கேஸ்ட்ரைட்டிஸ்ங்க. இதை கேஷியஸ் அப்டமன் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்கு அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரிலாம் சொல்லும்போது நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, வயிற்றில் ஏதாவது டியூமர் இருக்குமோ, கட்டி மாதிரி ஏதாவது இருக்குமோ, அதனால பேஷண்ட் ரொம்ப கனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, எதுக்கும் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம், சேஃப் சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தா ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னா, கேஷியஸ் அப்டமன் அப்படின்னு வரும். வயிறு ரொப்பி பார்த்தீங்கன்னா கேஸ் கெட்ட காற்று பூந்துருக்கு அப்படின்றது தான் வரும். சரி, இந்த மாதிரி இருக்குது அப்படின்போது ஃபஸ்ட்டே நாங்கள் டைரெக்டாக ஸ்கேன் எடுக்க மாட்டோம். நாங்கள் மோஷன் போனீங்களாமா எல்லாம் கேட்கும்போது சிலர் பதில் சொல்லுவாங்க, சிலர் எதுக்கும் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம் அப்படிம்பாங்க. அதுக்கும் மேலே ஒரு 45-50 வயசு இருக்குது அப்படின் போது எங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். சரி, ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒன்றுமே இருக்காது, சிம்பிள் கேஸாக இருக்கும். இந்த சிம்பிள் கேஸ் அங்கே இவ்வளோ அவங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துது அப்படின்னா சாலிடாக ஏற்படுத்துங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நம்மளுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னாலே விஷயம், நீங்கள் மோஷன் ஃப்ரீயாக போகிறீங்களா அதை பார்த்துக்கோங்க. நான் டெய்லி மோஷன் போயிட்டுருங்கம்மா, மோஷன் நல்ல தாராளமாக போகிறீங்களாம்மா? ஆமாம், டெய்லி மோஷன் போகிறேன். டெய்லி உங்களுக்கு மோஷன் போயிட்டா, மோஷன் நான் ஃப்ரீயாக போயிட்டேன்ற ஒரு மனசுக்கு தோணுதாம்மா வாங்க. ஆக்சுவலி என்னென்னா, என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாது. இந்த டாக்டர்ம்மா என்னத்துக்கு இவ்வளோ கேள்வி கேட்குது, ஒரு வெளிக்கு போகிறதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்கணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. நம்ம சாதாரணமாக யோசிப்போம், ஒரு மோஷன் போகிறதானே, ஒரு டாய்லெட் போகிறதானே, ஒரு டெஃபகேட் பண்ணுறதானே, ஒரு வெளிக்கு போகிறதுக்கு என்ன அப்படின்னா, அந்த ஒரு வெளிக்கு போகிறது அப்படின்றது இவ்வளோ சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்தும். நீங்கள் டெய்லி மோஷன் போகல, இல்லை நாங்கள் டெய்லி பேருக்கு மோஷன் போகிறோம், ஃப்ரீயாக போயிட்டோம்னு நினச்சிக்கிறோம், எங்களுக்கே தெரியல, நாங்கள் ஃப்ரீயாக போகல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, குடலில் அந்த பழைய கழிவுகள் இருக்கும். எப்பயுமே பாருங்கள், அந்த பழைய கழிவுகள் நிறைய கேஸை உற்பத்தி பண்ணும், அதுக்கும் மேலே டாக்ஸின்ஸை லிபரேட் பண்ணும். அந்த டாக்ஸின்ஸ், அதாவது அந்த நச்சுக்கள் பார்த்தீங்கன்னா, பெருங்குடலில் இருக்க நச்சுக்களை பெருங்குடலே உறிஞ்சி ரத்தத்தை தள்ளிடும். உடம்பு ஃபுல்லும் அந்த நச்சுக்கள் பரவ ஆரம்பிக்கும். அதுவும் தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள், நிறைய நோய்கள் வரத்துக்கு காரணமாக இருக்கும். அப்போ டெய்லியே மோஷன் ஃப்ரீயாக போயிடணும். 2 நேரம் போனோம், முடியல அப்படின்னா ஒரு நேரம் காலையில் ஃப்ரீ மோஷன், என் வயிறு காலி ஆயிடுச்சுப்பா, வயிறு சல்லுன்னு ஆயிடுச்சுப்பா அப்படின்ற ஒரு சென்சேஷன் வரணும். அந்த விஷயம் உங்களுக்கு வரலையா, மோஷன் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக போகிறது பார்த்துக்கோங்க. மோஷன் டெய்லி ஃப்ரீயாக போனீங்க அப்படின்னா அதில் பகுதி காம்ப்ளிகேஷன்ஸ் கிளியர் ஆகிடும். ரெண்டாவது, இந்த மாதிரி வரத்துக்கு பிரதான காரணம் நம்ம உடம்புல கழிவு இருக்கிறது, முக்கியமாக டாய்லெட் இருக்கிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த அவரைக்கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, இதை மொச்சக்கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மொச்சக்கொட்டை அந்த காய் நிறைய வியாபாரம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸோடு வருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மொச்சக்கொட்டை அவரைக்கொட்டை நிறைய கேஸை உற்பத்தி பண்ணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கிராமங்கள் சைட்லாம் அந்த அவரைக்காயை வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிட்றது, அந்த மாதிரி உப்பு போட்டு வேக வச்சு அந்த மொச்சக்கொட்டையே சாப்பிட்றது, தோரக்கொட்டையை சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் கிராமங்கள் சைடு இருக்க தான் செய்யுது. சிட்டிலையும் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நிறைய சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா ரொம்ப கேஷியஸ் அப்டமன் ஆகிடும். அப்போ அந்த மாதிரி கொட்டை, எந்த கொட்டையாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த எந்த பயிறு வகைகளாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா, ஊற வச்சு முளைக்க வச்சு நம்ம அப்போ சாப்பிடணும். முளைக்க வச்சு சாப்பிடும்போது செரிமானத்துக்கு அது எளிதாகிடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி, எனக்கு இந்த மாதிரி ஸ்டொமக் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, எனக்கு பசியே இல்லை, இருந்தாலும் நேரத்துக்கு சாப்பிட்ணுமா இல்லையா, சாப்பிட்லனா உடம்பு கெட்டு போயிடுமே, அப்படி நம்ம சாப்பிடக்கூடாது. எப்பயுமே நம்ம எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னா, பசித்த பின் புசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும். நம்ம ஒரு வேலை முடிஞ்சிடும் சாப்பிட்டா, காலையில் மத்தியானம் நைட்டு நம்ம கரெக்டாக சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சாப்பிடக்கூடாது. உனக்கு பசிக்குதா சாப்பிடு. இப்போ சாப்பிடும்போது பசி ஓகே, வயிறு போதும் அப்படின்னு தோணுடுச்சா நீ எடுத்து வச்சுக்கோ. நீ ஃபோனை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா எவ்வளோ சாப்பிட்றன்னே தெரியாது.
அப்போ நம்ம ஃபோன் ஆஃப் பண்ணிடணும், டிவி ஆஃப் பண்ணிடணும், நம்ம சாப்பிடணும். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா வயிறு சொல்லும் போதும் அப்படின்னு சொல்லும். நம்மளுக்கு போதுன்ற சென்சேஷன் நம்ம மூளைக்கு ஒரு சிக்னல் பாஸ் ஆகும். அப்போ நம்ம நிறுத்திடணும். இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்ட்யூட்டிவ் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டாலே நம்ம உடல் பருமன்றதே வராது. பட் இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது உங்கள் வயிறு போதுமா நிறுத்திடுங்க, அப்போ பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்மளோட கஷ்டம் ஒன்று இருக்குது. தினம்தோறும் நம்ம சாம்பார், ரசம், தயிர் மூணுத்தையும் சாப்பிட்ற ஒரு கஷ்டம். அதை திருப்பி ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா ரசம் டெய்லி ரசமாவது சாப்பிடுங்க, ரசம் தயிராவது ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? டெய்லி ரசம் சாப்பிடும்போது ரசத்தில் இருக்க சீரகம், மிளகு, பூண்டு, அதுக்கும் மேலே பெருங்காயம் அப்படின்றது போடுவோம். இதெல்லாம் வந்து கார்பனேட்டிவ்ஸ், வாயுவை கலைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இந்த பெருங்காயம், பூண்டு, சீரகம் அதெல்லாம். அப்போ அதை சாப்பிடும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது இருக்காது. அதுக்கும் மேலே நேரத்துக்கு சாப்பிடுங்க. காலையில், மத்தியானம், நைட்டு கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுங்க. தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிங்க. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம். இதுக்கும் மேலே வந்து பாருங்க, எனக்கு ரொம்ப வந்து வயிறு திம்முன்னு இருக்குங்க, இம்மிடியேட்டாக ரிலீவ் ஆகணும், என்ன பண்ணோன்னே தெரில. ஒரு பெரிய பாட்டில் ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க்கு, நான் பெப்சி, ஸ்ப்ரைட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று, ஃபேண்டா அப்படி ஏதோ ஒன்று குடிக்கிறேன். குடிச்சு எனக்கு ரிலீவ் ஆகுதா? பெருசாக ரிலீவ் ஆகல. 2 ஏப்பம் வந்தால் ரிலீவ் ஆகிடும். நாங்கள் 2 ஏப்பம் வந்துருச்சு, ஆனாலும் பெருசாக ரிலீவ் ஆகலை. அப்போ நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறதை விட பெஸ்ட்டு என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ரெமெடி சொல்கிறேன், நீங்கள் அதை செஞ்சு வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா அதிமதுரம். அதிமதுரம் வந்து பாருங்க, ஒரு 100 கிராம் வாங்கிக்கோங்க, இல்லை பொடியாவே வாங்கிக்கோங்க. அதிமதுரம் பொடி ஒரு 100 கிராம், சோம்பு ஒரு 100 கிராம், கல்கண்டு ஒரு 50 கிராம். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு, அதிமதுரம் பொடியே வாங்கிட்டீங்க நீங்கள், இந்த சோம்பையும் கல்கண்டே ஒன்றா போட்டு அரைச்சி இது மூணுத்தையும் கலந்து வச்சுக்கோங்க. அதிமதுரம் பேசிக்காகவே இது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுட்டு, நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து அஜீரணம் இருக்குது, வயிறு பொறுமல் இருக்குது, நெஞ்சு கரிச்சல், நெஞ்சு எடுத்துகிட்டு வர்றது, நெஞ்சு கொளுத்துறது, ஆசிட் ரீகஜிடேஷன் சொல்லுவாங்க, இதெல்லாம் இருக்குன்னா தொடர்ந்து கொஞ்ச நாள் என்ன பண்ணுங்கள், ஒரு 10 டேஸு, ஒரு 7 டேஸ் செட்டில் ஆயிடுச்சுன்னா நிப்பாட்டிடலாம். என்ன பண்ணலான்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பவுட்ரு 1 டீஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ், சின்ன கிளாஸ் சுடு தண்ணியில் கலந்து குடிச்சிடணும். மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் பவுட்ரு எடுத்து ஒரு கிளாஸ் சுடு தண்ணியில் இல்லை கதக்கதன் தண்ணியில் கலந்து, இல்லைனா பச்சை தண்ணியிலே கலந்து குடிச்சுக்கோங்க. நைட்டும் அந்த மாதிரி பண்ணுங்கள். இதை ஒரு 7 டேஸ் தொடர்ந்து சாப்பிடும்போது இதெல்லாம் ரிலீவ் ஆகும். ரிலீவ் ஆயிடுச்சுமா, இப்போ நான் நார்மலாக இருக்கேன், இது எப்படியாவது மெயின்டைன் பண்ணலாமா அப்படின்னா இதையே நம்ம வேணும்னும் போது எடுத்துக்கலாம். இல்லைங்க எங்களுக்கு டெய்லி அதிமதுரம் சாப்பிட்றதுக்குலாம் யோசனையாக இருக்குது, சாப்பிடலாம், எந்த தப்பும் இல்லை, இருந்தாலும் அது வந்து மருந்து அப்படின்றதுனால யோசனை வரும். அப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோம்பு ஒரு 100 கிராம் வாங்கிக்கோங்க. சோம்பு 100 கிராம் வாங்கி நம்ம ஒன்று வெள்ளை சக்கரை, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா பனை வெல்லம், இது இல்லைன்னா சாதா வெல்லம் கொஞ்சம், ஒரு ஒரு இவ்வளோ பெரிய டம்ளர் சோம்பு, ஒரு 100 கிராம் இவ்வளோ பெரிய டம்ளர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 1/4 டம்ளர் வெல்லம், 1/4 டம்ளர் சர்க்கரை, இல்லை 1/4 டம்ளர் பனை வெல்லம். இனிப்பு நிறைய சாப்பிடாதவங்க, இனிப்பு நல்லா பிடிக்கும் அப்படின்றவங்க 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு கடாயில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது லிக்விஃபை ஆகணும். பெருசாக வந்து ஒரு கம்பி பதம் பாகு, 2 கம்பி பதம் பாகு அப்படின்லாம் வரணுன்றது இல்லை. நல்லா அது வந்து டைல்யூட் ஆகிடணும், லிக்விஃபை ஆகிடணும். அப்போ இந்த சோம்பை கொட்டி இறக்கிடுங்க, ஸ்டவ்வை நிறுத்திட்டு கலரிட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். நல்லா ஆறின பின்னாடி அதை வந்து என்ன பண்ணுங்க, ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறையும் சாப்பிட்ட பின்னாடி, அப்போ ரொம்ப சிம்பிளுங்க, இதை நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் சாப்பிட்ட பின்னாடி, நீங்கள் சொன்னது ஒரு 7 நாள் சாப்பிட்டங்க, கம்ப்ளீட்டாக சரியாக போச்சு, விட்டு ஒரு வாரத்தில் திரும்பி வருதுங்க, ஒன்றும் சிம்பிள், அதே மாதிரி ரிப்பீட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறையும் சாப்பிட்ட பின்னாடி என்ன வேணா சாப்பிடுங்க. இது 1 டீஸ்பூன் போட்டு நல்லா அழகாக மென்று சாப்பிடுங்க. பாதி பிரச்சனை தீந்துடும். இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குன்னா கூட ஆன் த ஸ்பாட் வித்தின் ஒரு 10 to 15 மினிட்ஸில் பாதி வந்து சார்ட் அவுட் ஆகிடும். புரியுதுங்களா? அதை எடுத்துக்கலாம். ரெகுலராக இதை எடுக்கும்போது இந்த வந்து சோம்பு நம்ம வந்து சக்கரைப்பாகு கலந்து எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சரியாமை அப்படின்ற பிரச்சனை அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த மாதிரி அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வயிறு திம்முன்னு இருக்குங்க, இம்மிடியேட்டாக எனக்கு ஒரு ரிலீஃப் வேணும், அதுக்கு என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. 1 டீஸ்பூன் சீரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் கடாயில் வறுத்து 1 டீஸ்பூன் சக்கரை போட்டுருங்க, 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணியை வடிகட்டிட்டு நல்ல பெருங்காயம், இவ்வளோ பெருங்காய பொடி அதில் போட்டுட்டு ஒரு சிட்டிகை உப்பு போட்டு குடிங்க. இம்மிடியேட்டாக வித்தின் 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ரிலீவ் ஆகிடும். ஆக நம்ம வந்து பாருங்க, இது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன். இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெடிகேஷன்ஸ் 6 மாசமாக எடுத்துட்டு இருக்கேன், 2 வருஷமாக எடுத்துட்டு இருக்கேன், 3 வருஷமாக எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப சிம்பிளுங்க.
நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை கொண்டு இப்படி டக்குன்னு வந்து எளிமையான ஒரு தீர்வு அப்படின்றது கொண்டு வந்துக்க முடியும். அதுக்கும் மேலே நீங்கள் வந்து பாருங்கள், எப்பயுமே இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா செரிமானத்துக்கு கடினமான பொருட்கள், எண்ணெயில் முக்கி எடுத்தது, நிறைய நான்வெஜ், அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் அவாய்ட் பண்ணுங்க. மேக்சிமம் காலை இரவு 2 நேரமே ஆவியில வேக வச்ச உணவு மாரி எடுத்துக்கோங்க. அதாவது எண்ணெய் இல்லாத தோசை, ஆவியில வேக வச்ச இட்லி, இடியாப்பம், தேங்காய் கம்மியா போட்டு புட்டு, இந்த மாரி எல்லாம் சாப்பிடுறது. கொட்டை வகைகள், அதாவது பயிர் வகைகள்லாம் சாப்பிடும்போது ஊற வச்சு முளைக்க வச்சு சாப்பிடுறது. அவரைக்காய் சீசனுங்க, அவரைக்காய் நெறைய சாப்பிடுறோம் அப்படின்னா, நல்ல பருத்த அவரைக்காய், முத்தன கொட்டை அதுக்குள்ள இருக்குன்னா, அந்த கொட்டைகள தனியா எடுத்து வச்சிடலாம். அத எடுத்து வச்சுட்டு, பிஞ்சு அவரைக்காய், இல்ல அந்த அவரைக்காய் வந்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம். அந்த கொட்டைகள தனியா ஊற வச்சு, மொள வர வச்சு நம்ம சாப்பிடலாம். அப்ப முளைச்ச பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து தாவர நிலை அடைஞ்சிடுது. ஃபைபர் ஜாஸ்தி இருக்கும். ஸோ செரிமானத்துக்கு எளிதாகும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இத்தனை விஷயம் சொல்லியிருக்கேன். நான் இந்த செரியாமை பிரச்சனைக்கு, இந்த நெஞ்சு கொளுத்துறது அப்படின்றது இப்போ வந்து பாருங்க நெறைய பேருக்கு இருக்கு. ஒண்ணும் இல்ல, 2 சமோசா சாப்பிட்டா உடனே நெஞ்சு கொளுத்த ஆரம்பிச்சிடும். 3 பஜ்ஜி சாப்பிட்டா நெஞ்சு கொளுத்த ஆரம்பிச்சிடும். எனக்கு வயசு 18 தாங்க ஆகுது. ஆனா எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சின்ன பிள்ளைங்க கூட சொல்றது உண்டு. இந்த மாரி பிள்ளைங்களுக்கு நீங்க செஞ்சு குடுங்க. இந்த மாரி ஃபாலோ பண்ண சொல்லுங்க. காலம் ஃபுல்லும் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாம அவங்களால மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.